2025 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதாவது நானே இதை எதிர்பார்க்கல. டிஎன்ஏ வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதுக்குள்ளயுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இதனால நமக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தினா, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்த கட் ஆஃப்க்கு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட்டு கிடைக்குங்கிறத நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இது தெரியறனால நீங்க வேக வேகமா முன்னாடியே போய் காலேஜ்ல சேராம பொறுமையா இருந்து கவர்மெண்ட் கோட்டாலேயே நீங்க காலேஜை எடுக்க முடியும் அப்படிங்கிறத முதற்கட்டமா இந்த வெப்சைட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம், அடுத்தடுத்து இந்த வெப்சைட்ல என்னென்ன அப்டேட் வரப்போகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பேச போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம், மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது டிஎன்ஏ வெப்சைட், அதாவது வந்து இந்த டிஎன்ஏ 2025ல அதாவது இது எதற்காக இந்த கவுன்சிலிங் நடத்தப்படுதுன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நடத்தப்படக்கூடிய கவுன்சிலிங் தான் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங். நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்த்தேன். அதாவது எப்பவுமே +2 ரிசல்ட் வரும், ரிசல்ட் வர்ற வரைக்கும் மாணவர்கள் போராடிடுவாங்க. சார் இவ்வளவு கட் ஆஃப் தான் சார் வரும், சார் இந்த காலேஜ் கிடைக்குமா சார், அந்த காலேஜ் கிடைக்குமா சார், சார் என்னுடைய கம்யூனிட்டி ஓசி சார், பிசி சார், பிசிஎம் சார், எம்பிசி சார், எஸ்சி சார், எஸ்சிஏ சார், எஸ்டி சார், எது சார் கிடைக்கும் அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. அது வந்து மாணவர்களை விட பெற்றோர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய முற்றுப்புள்ளிய நம்மளுடைய டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே இதற்கான வேலையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதா ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிருங்க. ஏன்னா வருடம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஒரு காலேஜ் இருக்கு, ஒரு கல்லூரியில ஒரு கட் ஆஃபை பார்த்தாதான் நம்ம வந்து முடிவு பண்ணலாம். நமக்கு வந்து இப்ப சிஎஸ்சி இங்க கிடைக்குமா, நமக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கிடைக்குமா, நம்ம பாத்துக்கலாம். இப்ப வெப்சைட்லயே நீங்க பாத்துக்கலாமே இப்ப என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க இந்த டிஎன்ஏ வெப்சைட்டுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வைக்கிறேன். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ண போற, அதாவது நீங்க எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றங்கிறத முடிவு பண்றதே இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் வழியா தான் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம சேனலையும் நீங்க என்ன பண்ணணும், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல வேற ஏதாவது அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வரப்போகுது. இதுல நீங்க அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சைடு கார்னர்ல கொடுத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கட் ஆஃபை கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாமே பாத்துக்கலாம். அதாவது வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பெரிய பெரிய காலேஜ், அதாவது வந்து சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, தியாகராஜர் காலேஜ், சிஐடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ், எல்லாத்துலயும் பாத்துக்கலாம். எல்லாத்தோடைய கட் ஆஃபையும் பாத்துக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க எந்த கம்யூனிட்டியா வேணாலும் இருக்கலாம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம ஒகேஷனல், சில மாணவர்கள் ஒகேஷனல் மாணவர்கள் இருப்பீங்க, அவங்களுக்கும் கட் ஆஃப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல ஆர்கிடெக்சர், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டா எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க, ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு, அவங்களுக்குமே கட் ஆஃப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, இதுதான் முக்கியமான செய்தி. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைச்சிரும். தோராயமா இந்த வருஷம் அதே போல வருமா சார், 2024ல இப்ப இந்த ஒரு காலேஜ்ல 198 கிடைச்சிருக்குன்னா அப்ப இந்த வருஷம் அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இப்ப முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து மே 9ஆம் தேதி நம்மளுடைய +2 ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வரணும். அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ ரிசல்ட், எல்லாத்தையும் நம்ம வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி எவ்வளோ சென்டம் வந்திருக்கு, எவ்வளோ சென்டம் வந்து மேக்ஸ்ல வந்திருக்கு, பிசிக்ஸ்ல வந்திருக்கு, கெமிஸ்ட்ரியில வந்திருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த வருஷம் உயருமா, கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமாங்கிறத நம்ம அப்பதான் சொல்ல முடியுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க நம்மளோட எப்பவுமே கனெக்ட்ல இருக்கலாங்க. முதற்கட்டமா எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இதை பத்தி சொல்லவே இல்லையே. இங்க எல்லாமே வந்து விழிப்புணர்வு பண்ண வரல, வெளிய பிதுங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து விழிப்புணர்வு பண்ணிட்டா மாணவர்கள், நீங்க பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்படியே புத்திசாலி ஆயிடுவீங்கல்ல. இப்ப நீங்க வெப்சைட் உங்களுக்கு பார்க்க தெரியுது. தமிழ்நாட்டில் உள்ள இப்ப உங்களுக்கு என்ன தெரியாது, ஒரே ஒரு விஷயம் தெரியாது, எந்த காலேஜ் டாப் காலேஜ், அதுவுமே இப்ப எல்லாருக்கும் தெரியுது. யூடியூப் சேனல்லாம் இப்ப வந்து 100 வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நல்ல கல்லூரிகள் என்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல 3 வருஷத்துக்கு மேல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல தமிழ்நாட்டில் உள்ள டாப் 10 காலேஜஸ், டாப் 50 காலேஜஸ், டாப் 100 காலேஜ் எல்லாத்தையுமே சொல்ல போறோம். கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருநெல்வேலி, எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 எல்லா மாவட்டத்திலையும் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. நம்ம ஊருக்குள்ளேயே, நம்ம இப்ப நீங்க எந்த கிராமத்துல இருந்தாலும் ரைட்டு, சிட்டில இருந்தாலும் ரைட்டு, உங்களுக்கு நியர்பைலேயே எது நல்ல கல்லூரிங்கிறத தேடுறதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நம்ம சேனல் ரெகுலரா பார்த்தாவே போதும். ஓகேவா?
ஆனா இந்த வெப்சைட்ல இதை அப்டேட் பண்ணிருக்காங்கல்ல, ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள், அவங்களுக்கு வேற கட் ஆஃப். நீங்க இந்த கட் ஆஃபை பார்த்து குழம்பிடாதீங்க. இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கட் ஆஃப். 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃபை அவங்க வெப்சைட்லயே போடல. அது வருஷம் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்பயே இந்த கட் ஆஃப் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த வெப்சைட்ல என்னென்ன அப்டேட் கொடுப்பாங்கன்னா, அடுத்து நமக்கு +2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து 3 ரவுண்டா கவுன்சிலிங் நடத்துவாங்க. நீங்க எந்த ரவுண்டுல வர போறீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கு, ஸோ எந்த காலேஜை எப்படி சாய்ஸ்ல வைக்கிறது, எந்த காலேஜை வச்சா கிடைக்கும், எது கிடைக்காது. இப்ப நம்ம கட் ஆஃபை பார்க்கலாம். ஆனா 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இப்படிதாங்க வரும் அப்படிங்கிறத நம்மளால ஒரு தோராயமா சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம சேனல்ல நிறைய பேர் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க, நமக்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களுடைய பேராதரவோடு இந்த வருஷத்துல இப்ப இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையோட சொல்றேன், நீங்க தொடர்ந்து இப்ப பாக்குறீங்கல்ல இந்த வீடியோ, இதே வீடியோ இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க காலேஜ் சேர்ற வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கலாம். எவ்வளவு சப்போர்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்க தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பக்கத்துல உங்க ஸ்கூல்ல படிக்கிற உங்க ஃப்ரெண்டு, இல்ல நீங்க ஒரு பெற்றோர் ஆயிருந்தீங்கன்னா பக்கத்துல உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு 12th படிக்கிற யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா, இன்ஜினியரிங் கட் ஆஃபை பாருங்க. வேக வேகமா காலேஜுக்கு லட்சமா பணத்தை கொண்டுகிட்டு போகாதீங்க, கொண்டு போய் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து கட் ஆஃபை பாருங்க. வெப்சைட் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு, லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கட் ஆஃபை பார்க்கணும். நான் இனிமே அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜோட கட் ஆஃப், நீங்க என்னென்ன கம்யூனிட்டியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும், எல்லாத்தையுமே அந்த வெப்சைட்ல பார்த்து நம்ம எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட்டை கொடுத்துருவோம். இது நம்ம எல்லாமே எதிர்பார்க்காத ஒண்ணு, ஆனா நடந்துருச்சு. அதுதான் ரொம்ப சந்தோஷமான நியூஸ். இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அவங்ககிட்டையும் கொஞ்சம் பொறுமையா இருந்து இந்த வெப்சைட்டை பார்த்து அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்க சொல்லுங்க. தேங்க்யூ.